ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உரை மாத்திரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த உரை மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த உரை மாத்திரை நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோனா 30 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், 30 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உரை மாத்திரை எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக. அந்த டப்பாக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உரை மாத்திரை இருக்கும். எப்படி இருக்குன்னா குட்டி குட்டியாக மிளகு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒன்று காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மிளகு சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த உரை மாத்திரை இதில் என்னென்ன மூலிகைகளாக சேர்த்துருக்காங்க, எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், உரை மருந்துன்னு போட்டு. இதில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், ஜாதிக்காய், பத்திரி, கிராம்பு, ஏலம், இந்துப்பு, அக்ரகா, அரத்தை, மூலம், இந்த மாதிரி ஓமம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிற, சளி, இருமல், காய்ச்சலை சரியாக்குற மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் தூதுவளை சாறு, வேல்பருத்தி சாறு, சிறுதும்பை சாறு, பெருதும்பை சாறு அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குழந்தைங்களுக்கு எந்தெந்த நோயை குணப்படுத்துதுன்னா பிறலி, கபம், எச்சில், கெட்டி, இழப்பம், மாந்தம், காய்ச்சல், நாக்குப்பு, இறை மாந்தம், பால் வாந்தி எடுத்தல் போன்றவற்றை இது சரி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை அவங்களே அளவு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாத்திரை வீதம் தேனிலோ தாய்ப்பாலிலோ வெந்நீரிலோ உரைத்து தினம் ஒரு நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நல்லா சுடு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு அந்த மாத்திரையை அதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அவனை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை குளிப்பாட்டி முடித்ததுக்கப்புறம் இது நல்லா ஊறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையை வச்சு அழுத்தினாலே அது பவுடர் மாதிரி பிரிஞ்சு அந்த தண்ணியில் கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குழந்தைய குளிப்பாட்டினதுக்கப்புறம் இதை நான் இந்த பில்லர் மாதிரி யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். பாலாடையில் கொடுத்தா அவன் சிந்திடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால் இந்த மாதிரி பில்லர் மாதிரி யூஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் குடிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.